ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/8/2025 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே. ஸோ பாபாவுக்கு குழந்தைகளாக நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை முன்னேற்றுறதுக்காகத்தான் பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார். அதனால் எப்போவுமே ஈஸ்வரிய வழிப்படி ஸ்ரீமத் படி தான் நடக்கிறேன்னான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி நடந்து உங்களை நீங்களே தூய்மையாக்கிக்கோங்க. ஏன்னா பாபா எனக்காகவே வந்திருக்கிறார், அவருக்கு பிரியமானவன் நான் தான். ஸோ உங்களுக்கு நான் எல்லா பாபா குழந்தைங்களுக்குன்னு புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா எனக்காகவே வந்திருக்கிறாருன்னும் போது தான் அந்த அன்பு இருக்கும். அதுதான் பாபா சொல்கிறார், மேரா பாபா சொல்லுங்கள், ஹமாரா பாபா இல்லை, எங்கள் பாபா இல்லை, என்னோட பாபா. அப்போ எனக்காகவே வந்து மிக உயர்ந்த வழி சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய வழிப்படி நடந்து தூய்மையாகி உயர்ந்த பதவி அடையிறது தான் பாபாவுடைய அன்புக்கு நாம் செய்கிற பிரதிபலன். கேள்வி: உலகத்தில் எப்போ அமைதி ஸ்தாபனை ஆகுது, எந்த விதிப்படி ஸ்தாபனை ஆகுது? ஸோ இந்த மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு தான் உலகத்தில் அமைதி ஏற்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா? என்ன ஆனாலும் அமைதியாக இருக்கிற நிலைக்கு நீங்கள் வந்துடணும். அதுக்கு பிறகு தான் உலகம், அமைதியான உலகம் உருவாகும். அதனால் உங்களுடைய கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்யணும். அதான் கர்மாதித்த நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்கிற கர்மம் உங்களுடைய கவனம் அங்கே போகுதில்லையா, அதிலிருந்தும் விடுபட்டு அந்த காரியத்தை செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருந்து செய்யணும். பாபாவின் நினைவு தான் இருக்குமே தவிர கர்மத்தின் நினைவு இருக்கக்கூடாது. அதேமாரி உறவுகளோட பழகும்போதும் பாபாவுடைய நினைவு தான் இருக்கணுமே தவிர அந்த உறவுகளின் நினைவு இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கர்மாதித்த நிலை. அப்போ தான் பாபாவை உங்களுடைய முகம், உங்களுடைய வார்த்தை எல்லாமே வெளிப்படுத்தும். சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசியுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே பாபாவையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது சிருஷ்டி சக்கரத்தையும் சிந்தனை பண்ணணும், பாபாவையும் நினைவு பண்ணணும். இதன் மூலமாக தான் முழு தூய்மை அடைய முடியும். அப்போ தான் இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்றதை மறக்க வைக்கும் நிகழ்காலத்து விஷயங்கள், கலியுக விஷயங்கள், லௌகிக்க விஷயங்கள். ஸோ அதனால் திரும்ப 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 நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இங்கே தற்காலிகமாக இருக்க போகிறேன், இதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அப்படியே இருக்கணும். ஸோ அப்போ தான் அதுதான் முழுமையான தூய்மை. பாபா சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே புத்தியில் வர்றதுக்கு அனுமதிக்கூடாது. ஏன்னா எல்லாமே குப்பை தான். குப்பை இருக்கிற இடத்துல பாபா இருக்க மாட்டார். ஸோ அந்த நிலையை நீங்கள் அடையும் பொழுது தான், அந்த அளவுக்கு உங்கள் மனதை தூய்மை ஆக்கும் பொழுது தான் இந்த சிருஷ்டியிலே மாற்றம் ஏற்படும், அமைதி ஏற்படும். பாடல்: இன்று மனிதன் இருளில் இருக்கிறான். ஓம் சாந்தி. இந்த பாட்டு வந்து பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டிருக்குது. நாங்கள் இருட்டில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணு கொடுங்க அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அதனால தான் ஞானக்கடல் பாபா கிட்டேருந்து ஞானத்தை கேட்குறாங்க. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக அஞ்ஞானம், இருள் தான் இருக்குது, நிரம்பி இருக்குது. ஸோ இந்த கலியுகத்தில் எல்லோருமே அஞ்ஞானத்தின் அசுர உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பகர்ணர்கள் தான். ஸோ அவர்களை எழுப்புறதுக்காக பாபா கொடுக்குற இந்த ஞானம் ரொம்ப ஈஸியானது. யோசிச்சு பாருங்களா, பக்தி மார்க்கத்தில் எத்தனை வேத சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, ஹடயோகம் பண்ணுறாங்க, குருமார்கள் பின்னாடி அலையிறாங்க, கோயில் குளம்னு சுற்றுறாங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி ஞானம், அதை 1 மணி நேரம் கேட்குறோம், நாள் முழுவதும் அதன் சிந்தனையில் இருக்கிறோம், அவ்வளவுதான். இதன் மூலமாக தான் உங்கள் குணம் மாறும். ஸோ அதனால் இப்போ குருமார்களெல்லாம் விட்டுடணும். அவங்க ஒன்றும் ராஜயோகம் ஒருபோதும் கற்பிக்க முடியாது.
பாபா தானே ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ என்ன கிடைக்குதுன்னு குருமார்கள் பின்னாடி போகிறீங்க. மனிதர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்க காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம் அப்படின்னு இந்த கலியுகத்தின் சுகத்தை சொல்கிறாங்க. அதனால தான் குறிப்பாக காமத்தை காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம்ன்றாங்க. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஞானத்தை ஞானக்கடல் சிவபாபா தவிர யாருமே கொடுக்க முடியாது. அந்த பகவானே நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு, மனிதர்கள் கிடையாது. ஏன்னா எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை தூய்மையாக்கவே முடியாது. பதித்த பாவனர், அதாவது அழுக்கானவர்களை தூய்மையாக்குறவர் ஒரே ஒரு பாபா மட்டுமே. ஆனால் மனிதர்கள் பாருங்களாம், இந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜன்ம ஜன்மமாக பக்தி செஞ்சாங்க. ஸோ புனித நீராடல் செய்யணுன்ட்டு குளம் ஆறுன்னு போயிட்டே இருந்தாங்க. கங்கையில் மட்டுமா மூழ்கி இருந்தாங்க. எங்கே குளம் பார்த்தாலும் உடனே போய் குளிச்சிடுறாங்க. அதில் குளித்தா தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே கூட கவுமுக்கு இருக்குது. ஸோ மதுபன்லே அந்த மலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வருது. கிணத்துலேருந்து நீர் வந்துச்சுன்னா அதை யாரும் பதித்த பாவனி கங்கைன்னு சொல்கிறது கிடையாது. இதுவும் தீர்த்தம் அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வருதுன்னா அது கூட கங்கை புனித தீர்த்தம் அப்படின்னு மனிதர்கள் நிறைய பேர் பாவனையோடு அங்கே போய் குளிக்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஞானம் கிடச்சிருக்குது இல்லை. கும்பமேளாவில் லட்சக்கணக்கான பேர் போனாங்க, பாவத்தை அழிக்கும் அப்படின்னு நம்பிட்டு, ஞானம் இல்லாததுனால. ஆனால் நமக்கு ஞானம் கிடச்சிடுச்சு. இதை நீங்கள் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ தேக அங்காரம். எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்கிறது என்ன, படித்ததெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அதனால் எந்த பயனும் இல்லைன்னும் பொழுது எதுக்கு அதை படிக்கணும் அல்லது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஞானத்தை எடுக்காமல் மனிதர்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை எழுதி ஆகாய மார்க்கமாக, அதாவது விமானத்தின் மூலம், ஹெலிகாப்டர் மூலமாக நோட்டீஸ் போடுங்க. உலகத்தில் எப்படி அமைதி ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. யாராவது அதுக்கான வழி சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓகே, அமைதி பரிசு கூட அவங்களுக்கு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துட்றாங்க. அமைதி வந்துச்சா? மனிதர்களால் அமைதி ஸ்தாபனை பண்ண முடியாது. அமைதி எங்கே இருக்குது? அப்போ கொடுக்குற பரிசும் பொய்யாச்சா? உலகத்தில் இந்த மகாபாரத யுத்தத்திற்கு பிறகே அமைதி ஏற்பட போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த யுத்தம் எப்போ வேணாலும் தொடங்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ பாபா சொல்கிறார், இப்போ பயங்கரமாக இருக்குது இல்லையா, உங்களுக்காக தான் அது டிலே ஆகுதுன்றார். ஏன் சண்டை நடக்கலை? சண்டை நடந்தால் உலகம் அழிஞ்சிடும், அழிஞ்சால் சொர்க்கம் வரணும். நீங்கள் தயாராகலையே சொர்க்கத்துக்கு, அதுக்காக தான் டிலே ஆகுது. நீங்கள் எப்போ கர்மாதீத்த நிலை அடையிறீங்களோ அப்போ தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். அந்த கர்மாதீத்த நிலை அடையிறதுக்குத்தான் முயற்சி தேவைப்படுதுன்றார். பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. இல்லற விஷயத்தில் இருந்துக்கிட்டு தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருங்க. கூடவே சிருஷ்டியின் முதலிடை கடைசி ஞானத்தை சிந்தனை செய்தபடி இருங்க.
பாபா நினைவில் இருங்க, இவ்வளோ தான் பண்ணணும் இல்லையா? நினைவு பண்ணணும், சக்கரத்தை சத்திக்கிட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு இல்லற காரியம் பண்ணுங்கள். அவங்க அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே காரியம் செய்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பாபா நினைவில் ஞானத்தை சிந்தனை பண்ணி காரியம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அந்த காரியம் செஞ்சால் டயர்டாக இருக்குன்னு தான் பாட்டு கேட்டுட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது இன்னும் அவங்கள டயர்டாக தான் ஆக்கும். ஆத்மாவை வேற ரொம்ப அழுக்காக்கி விட்டுரும். ஆனால் பாபாவை நினைவு செஞ்சுட்டு காரியம் செய்கிறதுனால ஆத்மா பலமாகும். நாடகப்படி முந்தைய கல்பத்தை மாதிரியே இப்போ மறுபடியும் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை ஆக போகுது அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஓ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆச்சா, 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்குதுன்னு எழுதுங்க. ஸோ சத்தியுகத்தில் தான் உலகம் முழுவதும் அமைதி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும். இங்கே கண்டிப்பாக அசாந்தி தான் இருக்கும். இது கலியுகம் இல்லை. கலியுகம் அழியாமல் எப்படி அமைதி வரும்? ஆனால் நீங்கள் சொல்கிறத பலர் நம்ப மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்போ நம்ப மாட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம் வராதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ சொர்க்கமே வரலன்னு நம்புகிறவங்க எப்படி ஸ்ரீமத் படி நடப்பாங்க? சொர்க்கம் வரப்போகுதுன்னு நிச்சய புத்தி உள்ளவங்க தானே அதை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க, ஸ்ரீமத் படி நடப்பாங்க. ஸோ பாபா குழந்தை ஆகியும் பலர் தூய்மையாக இருக்க முடியறது கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய வழி நமக்கு கிடைச்சிருக்குது. யாராவது அஞ்ஞானத்தில் கூட அவங்களுடைய நடத்தை சரியில்லைன்னா உனக்கு ஈஸ்வரன் நல்ல புத்தி கொடுக்கட்டும், வழி காட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தானே. ஸோ அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வந்து வழி கொடுக்குறாருன்னா அதன்படி தானே நீங்கள் நடக்கணும். 63 பிறவிகள் விஷக்கடலில் ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிங்க. விஷக்கடலில் மூழ்கி அதிலிருந்து வெளியில் வர சொல்கிறார். அதான் தூய்மை ஆகிறது. ஏன் வர மாட்டீங்க? இன்னும் ஏமாறுறதும் பிடிச்சிருக்குதா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட தான் பாபா கேட்குறார். ஏன்னா குழந்தைங்கள தானே அப்பா முன்னேற்றுவார். முழு உலகத்தை எப்படி முன்னேற்றுவார்? கடவுளை அப்பானே ஏற்றுக்காதவங்களை எப்படி முன்னேற்றுவார்? ஏற்றுக்காதவங்க ஒரு வழியை எப்படி கேட்பாங்க முதல்ல? ஸோ அதனால் மற்றவங்க வந்தால் கூட என் குழந்தைங்க கிட்டேருந்து புரிஞ்சுக்கோங்கன்னு தான் பாபா சொல்லுவார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? எல்லா மதங்களையும் ஏன் கடவுள் நேரடியாக வராமல் தூதர்களை அனுப்புனார்? ஏன் இந்து மதத்தில் பூசாரி வேணுமா? டைரெக்டாக தேவையில்லை. எல்லாமே நம்மளுடைய நினைவு தான். நாம் இறைவன்கிட்ட நேரடியாக எடுக்கிறோம் ஞானம். நம்மளுடைய நினைவு தான் அங்கே இறை தூதர்கள். நாம் தான் உண்மையிலே இறை தூதர்கள். அப்புறம் அந்த பூசாரி பிராமணர்கள், ஒரிஜினல் பிராமணர் நாம் தான். இப்போ நம்ம மூலமாக தான் அவங்களுக்கு ஞானம் போகணும் அப்படிங்கிற நினைவு தான் அங்கே பூசாரி மூலமாக அவங்க கடவுளை பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறாங்க. மற்றபடி பாபா வெளியாட்கள் கிட்ட பேச மாட்டார். ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்களை தான் பிடிக்கும். என்ன மாதிரி முரளியிலே உங்களை தான் பிடிக்கும்ன்றார். மாற்றாந்தை குழந்தைகளை பிடிக்காது. இப்போ லௌகீக தந்தை கூட நல்ல குழந்தைங்களுக்கு தான் சொத்து கொடுப்பார், பணம் கொடுப்பார். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? யார் என்னுடையவர்களாக ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஆஸ்தி கொடுப்பேன்னு பாபாவும் சொல்கிறார். யார் என்னுடையவராக ஆகிறது இல்லையோ அவங்க இந்த ஞானத்தை ஜீரணமே செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அவங்க ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டாங்க. அவங்க பக்தர்கள். ஸோ அந்த மாதிரி பிரம்மா பாபா நிறைய பேரை பார்த்துருக்கிறார். யாராவது பெரிய சன்னியாசி வராங்கன்னா நிறைய பேர் அவருடைய சீடர் ஆகிடுவாங்க. நிதி திரட்டுவாங்க. அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நிதி கொடுப்பாங்க.
இங்கே பாபா நிதி திரட்டெல்லாம் சொல்கிறது கிடையாது இல்லையா. இங்கே பாபா குழந்தைகளே சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான சேவைக்காக அவங்களே உடல், மனம், பொருள், பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணுறாங்க. அதாவது விதைக்கிறாங்க. இங்கே செலவு பண்ணுறதுன்றது விதைக்கிறது. இங்கே யார் விதைக்கிறாங்களோ அதோடைய பலனை 21 பிறவிகளுக்கு அவங்க அடைவாங்க. மனிதர்கள் தானம் செய்கிறாங்கன்னா ஈஸ்வரன் பேரால் நாங்கள் செய்கிறோம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம்னு சொல்கிறாங்க, கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம்னு சொல்கிறாங்க. ஏன் கிருஷ்ணரோட பேரை எடுக்கிறாங்க? ஏன்னா அவர் தான் கீதையின் பகவான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்கள், ஸ்ரீ ராதைக்கு அர்ப்பணம்னு ஒருபோதும் சொல்கிறது கிடையாது. ஈஸ்வரா, கிருஷ்ணா அப்படி தான் சொல்கிறாங்க. ஈஸ்வரன் கடவுள், ஈஸ்வர அர்ப்பணம். கிருஷ்ணர் கீதையை கொடுத்ததுனால கடவுள்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் கீதையை கொடுத்தது சிவன்னொடனே கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் தான்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. யாராவது பணக்கார வீட்டில் பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக முன் ஜென்மத்தில் நிறைய தானம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்படி பணக்கார குடும்பத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க தானே. ஸோ ராஜாவாக கூட ராஜ குடும்பத்தில் பிறந்தால் ஆயிடுவாங்க முன் ஜென்மத்தில் தானம் புண்ணியம் பண்ணுறதன் மூலமாக. ஆனாலும் அது அல்ப காலத்துக்கான காக்கை எச்சத்துக்கு சமமான சுகம். அந்த குழந்தைய பிறக்கிறாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 20 வயசு வரைக்கும் தான் அனுபவிப்பாங்க. இப்போவும் சரி, எப்போவுமே சரி. அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு இல்லையா. அவங்க கல்யாணம் ஆன உடனே வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அது அல்பகால சுகன்றார். ராஜாக்களை கூட சன்னியாசிகள் சந்நியாசம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால் பெண் பாம்பு மாதிரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் திரௌபதியோ துச்சாதனன் என்ன மானப்பங்குப்படுத்துகிறான்னு தான் பகவானை கூப்பிட்டார் இல்லையா. அப்போ யார் பாம்பு, பெண்ணா ஆனா? இப்போ கூட அபலைகள் எவ்வளோ கூப்பிடுறாங்க என் மானத்தை காப்பாற்றுங்கன்னு. பாபா இவர் என்னை ரொம்ப அடிக்கிறாரு, விஷத்தை கொடு இல்லாட்டினா அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்றாங்க. அதாவது கணவனை. ஸோ துச்சாதனன்றது வேறு யாரும் இல்லை, கணவன்மார்கள் தான். பாபா இந்த பந்தனங்களில் இருந்தெல்லாம் எங்களை விடுவீங்கள்ன்றாங்க. பந்தனம் கண்டிப்பாக விடுபடத்தான் போகுது. பிறகு 21 பிறவிக்கு ஒருபொழுதும் மானத்தை இழக்க மாட்டீங்க. இந்த மாதிரி துச்சாதனனே இருக்க மாட்டாங்க, அங்கே விகாரமே இருக்காது யாருக்கிட்டேயும். ஸோ இந்த மரண லோகத்தில் இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி. இது விஷம் நிரம்பிய உலகம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறாங்க. இந்த நேரம் மனிதர்கள் எதுவுமே புரியாதவர்களாக இருக்கிறாங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. சொர்க்கம் எங்கே இருக்குது போகிறதுக்கு? இது நரகம். இங்கே இறந்தால் மீண்டும் இங்கே தானே பிறவி எடுப்பாங்க. ஆனால் சொர்க்கவாசி ஆகிட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ இவ்வளோ நேரம் நரகத்தில் இருந்திருக்கிறாருன்னு நிரூபணம் ஆகுதே. ஆனால் யாருக்காவது நேரடியாக நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நரகவாசின்னு சொன்னீங்கன்னா உடனே கோபப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எழுதுங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் இறந்தவர் சொர்க்கவாசி ஆகிட்டாருன்னு. அப்போ நீங்கள் நரகவாசியாக இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம், நரகத்தில் இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு எழுதுங்க. ஸோ உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கான யுக்தியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த பழைய உலகம் இப்போ முடிய போகுது அப்படின்னு எழுதுங்க. ஸோ இந்த மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே உலகம் முழுவதும் அமைதி ஏற்பட போகுது அப்படின்னு நியூஸ் பேப்பரில் வெளியிடுங்க. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க பக்தியில் எப்படி காட்டிட்டாங்க, சொர்க்கத்தில் கூட கம்சன், ஜராச்சந்த் போன்ற அசுரர்கள் இருந்ததாக, ராவணன் போன்ற அசுரர்கள் இருந்ததாக காட்டிட்டாங்க. திரேத்தாவில் ராவணன் இருந்தான்
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட போய் யார் மண்டையை உடச்சிக்கிறது? ஏன்னா ஞானத்துக்கும் பக்திக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ ஈஸியான விஷயம் கூட யாருடைய புத்தியிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பதிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லோகன்களை ஏற்பாடு செய்யுங்க. இல்லை இதுதான் நம்முடைய ஸ்லோகன் போது திரும்ப 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 அதை கேட்க கேட்க உங்களுக்கு இல்லை அந்த ஸ்லோகனை கையில் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போகிறது. ஸோ அதை பார்க்க 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 அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இது போகும். இந்த சண்டைக்கு பிறகு நாடகத்தின்படி உலகத்தில் அமைதி ஏற்பட போகுது. ஒவ்வொரு கல்பமுமே இப்படித்தான் இந்த சண்டைக்கு பிறகு உலகம் முழுவதும் அமைதி ஏற்படுது. பிறகு கலியுகத்துடைய இறுதியில் அசாந்தி ஏற்படுது. சத்தியுகத்தில் தான் அமைதி ஏற்படும். கீதையில் தவறு செய்ததால் தான் பாரதத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு நீங்கள் புரிய வைங்கன்றார். இல்லை கீதையில் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? சிவபாபாவுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ஸோ அதனால்தான் பாரதத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கள். 84 பிறவிகளை முழுசாக எடுக்கிற கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ஸ்ரீ நாராயணன் பேரை கூட போடலை. ஏன்னா ஸ்ரீநாராயணன்னா கூட கொஞ்சம் அந்த 84 பிறவியில் கொஞ்ச நாள் குறையும். ஏன்னா அரியணை ஏறிய பிறகு தானே அவர் நாராயணன் ஆகிறார். கிருஷ்ணர்னா குழந்தைய பிறந்ததுலேருந்து. ஸோ கிருஷ்ணரோடதை தான் முழுசாக 84 பிறவிகள்னு சொல்ல முடியும். குழந்தைங்களை வைரத்துக்கு சமமாக ஆக்குறதுக்காகவே சிவபாபா வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் வருவதற்கான பெட்டி, அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தினால் ஆன பெட்டி தானே தேவைப்படுது. பிரம்மாபாபா உடம்பு சொல்கிறார். ஸோ அதனால தான் அந்த பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுற முறை வந்துருக்குது போல இருக்குது. இல்லையா? ஆத்மா உடம்புன்ற பெட்டிக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கு ஆத்மான்றதை பற்றி தெரியாதனால உடம்பையே தூக்கி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டுடுறாங்க. ஸோ அந்த பிரம்மா உடலில் அவர் பிரவேசம் செய்கிறாரு. எப்படி இந்த பிரம்மா தங்கப்பெட்டி ஆனார் அப்படின்னு உடனே காட்சி தெரிய வச்சார் நிறைய பேருக்கு. அவருக்கே பிரம்மா பாபாவுக்கே காட்சி கொடுத்தார். நீ இந்த உலகத்தின் எஜமானனாக போகிற, அதுக்கு நீ இப்போ என்னை மட்டும் நினைவு செய், தூய்மையாகு அப்படின்னு பாபா சொன்ன உடனே அவரும் தூய்மையாக தொடங்கினார். பாபாவின் நினைவில் மூழ்க தொடங்கினார். என தூய்மை ஆகாமல் ஞானத்தின் தாரணை ஏற்படாது. ஸோ அதனால தான் பாபா எடுத்தோடனே ஞானத்தை சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யோகா பண்ணி 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 இந்த சக்தி வந்த பிறகு ஞானத்தையும் புரிய வைக்கிறார். ஸோ சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்குமா, மற்றதில் அது டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும், நீராவி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் பாபாவுடைய ஞானம் சிங்கத்தின் பால். அது உங்கள் புத்தியில் தங்கணும்னா உங்கள் புத்தி தங்கமாக மாறணும், தங்க பாத்திரமாக ஆகணும், அதாவது தூய்மை ஆகணும். அப்போ தான் இந்த ஞானம் தாரணை ஆகும். தூய்மையின் உறுதிமொழி கொடுத்துட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் காமத்தில் விழுறீங்க அப்படின்னா நினைவு யாத்திரையே நின்று போயிடும், ஞானமே முடிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய எதிரி இந்த காமம். இதுதான் பகவானுடைய சரி ஓகே. ஸோ அப்போ காமத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க. சத்தியம் பண்ணி தூய்மையாக இருந்து திடீர்னு விழுந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நினைவு பண்ண வராது, ஞானம் வேலை செய்யாது. அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரின்றார். நல்ல பாம்பு விஷன்றார். நல்ல பாம்பு விஷம் புத்தியை தான் தாக்கும், நியூரோடாக்சின். அதே மாதிரி மாயா கூட புத்தியை தான் தாக்கும். அதில் மிகப்பெரிய ரூபம் இந்த காமம்.
அதனால தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது பகவானுடைய மகா வாக்கியம்னு உங்களால் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அம்பு தைக்காது. ஸோ பிறகு அவங்க பேரளவு ஞானி ஆகிடுறாங்க. ஸோ இது பகவானுடைய மகா வாக்கியம்னு யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு யார் சொல்கிறாரு? காமத்தில் விழுந்தவங்கள சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு யோக பலம் போயிடுறதுனால இவங்க சொல்கிறது யாருக்கும் அம்பு தைக்காது. இப்போ பேரளவு ஞானி, அவ்வளோதான். ஸோ எப்போ தூய்மையாக இருந்து ஞான அம்பு விடுறீங்களோ அப்போ தான் அது தைக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களுக்குள்ளே எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. தினம் தினம் கணக்கு பாருங்கள். தந்தை சர்வசக்திவான், அதே மாதிரி மாயா கூட சர்வசக்திவான் தான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அரை கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் தானே நடக்குது. ஸோ பாபா இல்லாமல் யாராலையும் அந்த ராவணன் மீது வெற்றி அடையவே முடியாது. அதனால்தான் எல்லா மத தலைவர்களும் காமத்தில் விழுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நெட்டில் எல்லாம் மனிதர்களை டக்கு டக்குன்னு விழ வைக்குது. ஆனால் நாடகத்தின்படி ராவண ராஜ்யமும் நடக்கத்தான் வேண்டும். வெற்றி தோல்வியின் இந்த நாடகமே பாரதத்தில் தான் நடக்குது. இதை பாபா குழந்தைங்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். இங்கே முக்கியமான விஷயமே தூய்மையாகிறது தான். ஏன்னா நான் வர்றதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறதுக்கு தான். மற்றபடி சாஸ்திரங்களில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் சண்டை நடக்கிறதாகவும் சூதாட்டம் ஆடியதாகவும்லாம் காட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும்? நாம் தான் அஞ்ஞானிகள் தான் கௌரவர்கள், நாம் பாண்டவர்கள். நாம் அவங்களோட எந்த தொடர்பும் வைக்கிறது கிடையாது. ராஜயோகத்தின் படிப்பு சண்டை போடுறதுனாலையும் சூதாட்டம் ஆடுறதுலேயுமா நடக்கும்? யுத்த மைதானத்தில் கீதா பாடசாலை நடக்குமா என்ன? பிறப்பேறப்பற்ற சிவபாபா எங்க? 84 பிறவிகளை முழுசாக எடுக்கிற கிருஷ்ணர் எங்க? அவருடைய கடைசி பிறவியில் தான், அதாவது கிருஷ்ணர் ஆத்மாவுடைய கடைசி ஜென்மத்தில் அவருடைய உடலில் சிவபாபா பிரவேசம் பண்ணுறார். எவ்வளோ தெளிவாக பாபா சொல்கிறார். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாகவும் நீங்கள் ஆகணும். சன்னியாசிகள் சொல்கிறாங்க, கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்துக்கிட்டு தூய்மையாக இருக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. காமத்தை எல்லாம் வெல்லவே முடியாது. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அப்போ அவங்க சொல்லும்போது கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அடா அவங்களே சொல்லிட்டாங்கப்பா, அப்போ நம்மளாம் சாதாரண ஆள், நம்மளால் எப்படி விட முடியும்? அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாபா சொல்கிறாரு, ஆமாம் அவங்களால முடியாது தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னும்போது எப்படி தூய்மையாக இருக்க போகிறாங்க? எதுக்காக தூய்மையாக இருக்கிறோன்றது தெரியல. இப்போ தாய்லாண்டில் நிறைய புத்த துறவிகளை ஒரு பொண்ணு ஹனி ட்ராப் பண்ணி காமத்தில் விழ வச்சா. பெரிய பெரிய ஆட்கள், அந்த புத்த மடத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் விழுந்தாங்க. ஒரே பொண்ணு நிறைய பேரை விழ வச்சிருக்கிறா. அந்த வீடியோ தெரியாமல் எடுத்து அவங்க கிட்ட காட்டி கோடிக்கணக்கில் பணம் பிரிச்சிருக்கிறா. அதேமாதிரி சைனாவில் ஒரு பொண்ணு கூட கிடையாது, அது ஒரு பையன் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு நிறைய 1600 ஆண்களை வர வச்சு அவங்க வீடியோவும் எடுத்து அதை இன்டர்நெட்லேயும் வெளியிட்டாங்க. காரணம் என்னென்னா, தூய்மையாக இருக்கிறதுனால என்ன கிடைக்கிதுன்னு தெரியாது எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும். அப்புறம் எதுக்கு அவங்க தூய்மையாக இருக்க போகிறாங்க? ஸோ நமக்கு தெரிஞ்சதுனால தான் பாபா சொல்கிறார், இல்லற விஷயத்தில் இருந்துக்கிட்டே குழந்தை தூய்மையாக இருக்கணும். தூய்மையான இல்லறம் கிரகஸ்தாசிரமமாக
இப்போ இருக்கணும்னு பாபா சொல்கிறார். இங்கே உலகத்துடைய ராஜ்யமே கிடைக்குது. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, அதனால் தூய்மையாக இருக்க முடிகிறது கிடையாது. நமக்கு தெரியும் உலக ராஜ்யம் கிடைக்கிது. ஒரு வினாடி காமத்துக்காக உலக ராஜ்யத்தை இழப்பாங்களா? அதுதான் அல்ப சுகத்துக்காக, உலகில் இன்பத்துக்காக சொர்க்கத்தை பகரமாக வச்சிடாதீங்க, பணயமாக வச்சிடாதீங்க அப்படின்னு குரானில் போட்டிருக்கோம் நிறைய இடங்கள்ல. ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா இங்கே உலக ராஜ்யமே கிடைக்கிது. பாபா சொல்கிறார், உலக ராஜ்யம் கிடைக்கிதுன்றதுக்காக தூய்மையாக இருங்க, இல்லையா எனக்காக தூய்மையாக இருங்க, நம்ம குலத்தின் மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தூய்மையாக இருங்கன்னு பாபா சொல்கிறார். தூய்மையாக இருக்கிறதுக்கு எவ்வளவு காரணம். கடவுள் சொல்லி கொடுக்குறார். கடவுளுடைய மாணவன் விழறான்றது கடவுளுக்கே அவமானம் இல்லையா? இவருடைய இந்த பிரம்மாவின் தாடிக்கு வயதுக்கு மரியாதை வையுங்கள்னு சிவபாபா சொல்கிறார். ஸோ ப்ராக்கெட்டில் பிரம்மான்னு போட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக சிவபாபானே சொல்லலாம் இல்லையா? அவர் தானே எல்லாரையும் விட மூத்தவர், அதுக்கு மரியாதை கொடுங்க. பிரம்மாவையும் சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த யஜ்யத்தை உருவாக்குறார், பாலனை பண்ணுறார் பிரம்மா பாபா. இப்போ நீங்கள் காமத்தில் விழுந்தீங்கன்னா அவர் பேரையும் சேர்த்து இல்லை கெடுக்கிறீங்க. இந்த ஒரு கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தீங்கன்னா சொர்க்கத்தின் எஜமானன் ஆவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு பிறவி, கடைசி பிறவியில் தான் பாபா கேட்குறார், இந்த ஒரு பிறவி மட்டும் நீங்கள் தூய்மையாக இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. முயற்சி செய்யாத யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. இல்லை, உங்களை தவிர யாரும் சொர்க்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய உலகம். எல்லார்கிட்டேருந்து தப்பிச்சு நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்களுடைய இது பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையுமே நரகத்தில் துக்கம் வரும்போது மனிதர்கள் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேறு இடத்துக்கு போய் குடிபெயர்றாங்க. ஸோ அப்படி தான் இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறாங்க. அமெரிக்காவிலும் கூட அப்படி தான் உருவாகுது. ஆனால் எங்கே போனாலும் அது நரகம் தானே. ஆனால் இப்போ ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு நம்ம போகிறோம். எப்படி போகிறோம்? தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக போகிறோம். அங்கே உங்களுக்கு துக்கம் கொடுக்குற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய இந்த ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இதில் எல்லோருமே தேவையில்லையா? ராஜ்யம்னா வெறும் ராஜராணி மட்டும் இருக்க மாட்டாங்க, பிரஜைகள், வேலைக்காரர்கள் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கணும், சேவையும் பண்ணணும். ஆனால் அங்கே அமைச்சர்கள், மந்திரிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அமைச்சர்கள்கிட்ட ஆலோசனை பெற நிலையில் ராஜாக்கள் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ புத்திசாலியாக ராஜாராணி இருப்பாங்க. இல்லை, அவங்க எப்போ விகாரத்தில் துவாபர யுகத்தில் விழுறாங்களோ அப்போ அவங்களுடைய புத்தியின் சக்தி குறையிறதுனால தான் கூட ஒரு மந்திரியை வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்களாம், மந்திரிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வேற போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா உங்களை இந்த அனைத்து சண்டை போராட்டங்கள்லேருந்து விடுவிக்கிறார். வேண்டாம் குழந்தை, அது நமக்கு வேண்டாம். உனக்கு நான் புது உலகம் வச்சுருக்கிறேன், இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காத, நீ இங்கேயே இருக்க போறியா? அதான் எல்லையற்ற சந்நியாசம். ஆட்சிக்காகவும் சண்டை போடுறதில்ல, குடும்பத்தில் சொத்துக்காக சண்டை போடுறதில்ல, எது ஒன்று விட்டு போனாலும் சந்தோஷம். ஏன்னா பற்ற விடணும். ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொத்து போனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு அப்போ புத்தியில் பாபா மட்டும் இருப்பார். பிறகு அடுத்த 3000 வருஷத்துக்கு எந்த சண்டையும் நடக்காது. எப்படி சொல்ல பாருங்க. ஆக்சுவலாக 2500 வருடம் தானே சொர்க்கம், ஆனால் 3000 வருடன்றார். ஏன்னா நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஒரு ராஜா இன்னொரு நாட்டு ஆட்சியை பிடிக்க வரும்போது தான் முதல்ல துக்கமே வருதுன்றார். அது வரைக்கும் துக்கமே இருக்காதுன்றார். ஸோ 3000 வருஷத்துக்கு எந்த சண்டையும் நடக்காது, குடும்பத்திலும் சரி, நாடுகளுக்கு இடையிலும் சரி. சிறைச்சாலை எல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, நீதிமன்றமும் இருக்காது. அங்கே சுகமே சுகமாக தான் இருக்கும்.
அதேமாரி 3000 வருடத்துக்கு சிறைச்சாலை இருக்காது, நீதிமன்றம் இருக்காது, இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது பாருங்கள். அந்த பஞ்சாயத்து பண்ணுறது எதுவுமே இருக்காது. அங்கே சுகமே சுகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல, தூய்மையாகணும், எதை பற்றியும் கண்டுக்கக்கூடாது, அதான் முக்கியம். இங்கே எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கிறது அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே போகிறதுக்காகத்தான். ஸோ மரணம் தலைக்கு மேலே நின்றுட்டு இருக்குது. நினைவு யாத்திரையின் மூலமாக விகர்மாஜித் ஆகணும், பாவ கர்மங்களை வென்றவர் ஆகணும் இல்லையா? பாபா நினைவில் எந்த எண்ணமும் வராத அளவுக்கு டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சக்திசாலியான ஞானம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை தவிர எதையுமே உருவாக்கக்கூடாது. சுபபாவனை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. ஸோ அதுக்கு பலத்தை கொடுக்கறது தான் நினைவு யாத்திரை. ஸோ பாபாவுடைய செய்தியை கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள், இறைத்தூதர்கள் நீங்கள் தான். அதனால் எல்லோருக்கும் மன்மனாபவ அப்படிங்கிற பாபாவுடைய செய்தியை கொடுக்குறீங்க. மன்மனாபவனா என்ன அர்த்தம்? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அற்புதமான முறையில் கொடுத்த இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணணுன்னா தூய்மையான புத்தி வேணும். ஏன்னா தங்க பாத்திரத்தில் தான் சிங்கத்தின் பால் தங்கும். அதனால் புத்தியை தூய்மையாக்கணும் பாபாவின் நினைவில் இருந்து. காமத்தில் விழுந்துட்டிங்கன்னா வெறும் பேரளவு ஞானியாக தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் சொல்கிறது யாருக்கும் அம்பு தைக்காது. பாபாவுக்கு முன்னாடி நேரடியாக அனைத்தையும் அர்ப்பணம் செஞ்சு ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறவிக்கு ராஜ பதவியை நீங்கள் அடையணும். வரதானம், ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்துறதன் மூலமாக தான் விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும் அந்த சக்தி. ஸோ அப்படி வளர்ச்சி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் அல்லது புத்திசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், புத்திசாலி குழந்தைங்க எப்போவுமே தன்னுடைய ஒவ்வொரு சக்தியும் காரியத்தில் பயன்படுத்துகிற விதியை தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ காரியத்திலையும் பயன்படுத்துவாங்க அந்த விதிப்படி. ஸோ ஒருவர் எந்த அளவுக்கு தன்னுடைய சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சக்திகள் இன்னும் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும், குறையாது இல்லையா? ஒரு தடவை ஒருத்தர் கோபப்படுறாங்க உங்ககிட்டனா நீங்கள் பொறுமையாக பேசுனீங்கன்னா அந்த பொறுமை சக்தி உங்களுக்குள்ளே அதிகமாக ஆகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மீண்டும் மீண்டும் நீங்கள் பொறுமையாகவே இருக்க பொறுமையின் சக்தி அதிகமாகிட்டே இருக்குது. அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். நானும் எவ்வளோ தான் பொறுத்துக்கிறதுன்னு வெடிச்சிடக்கூடாது. ஸோ அதை பற்றி பின்னாடி அம்மா அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஈஸ்வரிய பட்ஜெட் நீங்கள் தயார் பண்ணணும் இல்லையா? காசை இப்படி தான் செலவு பண்ணணுன்னு பட்ஜெட் தயாரிக்கிற மாதிரி சக்திகளை எப்படி செலவு பண்ணணுன்றதுக்கு பட்ஜெட் தயார் பண்ண சொல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் உங்கள் மூலம் ஏதாவது ஒன்று பிராப்தியை அடையணும், ஏதாவது ஒரு குணம் அல்லது சக்தி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அந்த சக்தியின் சொரூபமாக இருக்கணும், அந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ தான் அவங்க அதை பிராப்தியை அடைந்து உங்கள் குணத்துடைய மகிமை பாடுவாங்க பக்தர்களாக. ஸோ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் உங்கள் மகிமை பாடணுன்னா எல்லோருக்கும் உங்களுடைய குணம் சக்தி போகணும். சுப பாவனையின் மூலம் நேரடி தொடர்பில் வந்தால் உங்ககிட்ட நடந்துக்கிறதன் மூலமாக. ஸோ அனைவருக்கும் ஏதாவது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எல்லோரும் உங்களுடைய மகிமை பாடுறாங்கல்ல, அப்போ எல்லோருக்கும் நம்ம கடன் பட்டுருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லோருக்கும் முக்தி கொடுங்க, இல்லாட்டினா ஜீவன் முக்தி கொடுங்க. ஸோ அதற்கேற்ப ஈஸ்வரிய பட்ஜெட் தயாரிங்க. இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த ஸ்வரூபத்தில் இருப்பேன், இந்த சக்தியின் ஸ்வரூபத்தில் இருப்பேன், இந்த குணத்தின் ஸ்வரூபத்தில் இருப்பேன். அப்போ தான் இந்த குணம் வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்கும். ஸோ எல்லோருக்கும் அது டச் ஆகும். கொஞ்சம் அவர்களுக்குள்ளே அந்த குணம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்படி சர்வ சக்திகளை சேமியுங்கள். எப்படி சேமிக்கிறது? அதை பயன்படுத்த தான் சேமிப்பாகும். மற்றும் சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் எனக்கு அமைதி வேணும், ஆனந்தம் வேணும்னு யாசிக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்களே, அதிலிருந்து அவங்கள காப்பாற்றுங்க. துக்கம் அசாந்தியிலேருந்து காப்பாற்றுங்க. அப்படின்னு அர்த்தம்.
அவர்களுக்குள்ள அந்த சக்தியை நிரப்புங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன் சுத்த சங்கல்பங்களை உங்களுடைய வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா செல்வந்தர்கள் ஆகிடுவீங்க. இல்லை, செல்வந்தர்கள்கிட்ட பொக்கிஷம் இருக்கும். பாபா குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், எதிர்காலத்தில் உங்களை செல்வந்தராக்கிற பொக்கிஷமே சுத்த சங்கல்பந்தான். அப்போ சுத்தமான எண்ணங்களை மட்டுமே நான் உருவாக்குவேன் அப்படிங்கிறது தான் அதை பொக்கிஷமாக ஆக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அனைத்து குணங்களிலும் செல்வங்களிலும் நிரம்பிய பணக்காரராக ஆகிடுவீங்க. அம்மாவுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியம், விகர்மம் செய்கிறதுல போட்டி போடாதீங்க. இல்லை, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அதுக்கு பேர் என்னது? பாவம் செய்கிறதுல போட்டி போட்டு பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி பண்ணாதீங்கன்ற அதுக்கு சொல்கிறாங்க அம்மா, எனக்குள்ளே இருக்கிற இந்த விகாரங்களை எல்லாம் நான் அழிச்சே ஆகணும் எப்படியாவது அப்படின்னு முதல்ல லட்சியம் வைங்க. அப்போ தான் ஈஸ்வரிய சுகத்தையும் ஈஸ்வரிய அமைதியையும் உங்களால் அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய முக்கியமான முயற்சியே நீங்களும் சுகமாக அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் எடுத்துகிட்டு வர்றது தான். என் அமைதியின் மூலம் அவங்கள அமைதிப்படுத்துறது. இப்போ ஒருத்தவங்க அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி பயங்கரமாக கோபமாக பேசுகிறாங்க, அவங்க அமைதி இழந்திருக்கிறாங்க. நீங்கள் திருப்பி கோபப்படும்போது இன்னும் அவங்க அமைதி இழப்பாங்க, இன்னும் அவங்க டென்ஷன் ஆவாங்க. ஆனால் அவங்க கோபப்பட்டு பேசும்போது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அப்படியே அவங்களுடைய கோபம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்களும் அமைதியாக இருந்து அவர்களையும் அமைதிப்படுத்துகிறீங்க. இதுக்கு பொறுமை சக்தி கண்டிப்பாக தேவை. நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் அவங்க அமைதியாக இருக்க விட மாட்டுறாங்களே, அதுக்கு தான் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் பொறுமை சக்தி. இல்லையா, பொறுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றாங்க இல்லையா. அப்போ அதுவும் உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் அமைதியை மற்றவர்களுக்கு எடுக்க முடியாது. பொறுமை சக்தி இல்லை, அதனால் அமைதி இழக்கிறீங்க. இப்போ பொறுமை சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அசாந்தியில் வர்றதுன்னு இருக்கக்கூடாது. ஞானத்துடைய இல்லை, யார் என்ன சொன்னாலும் உடனே அமைதி இழந்துருந்துச்சா என் மூடே கெடுத்துட்டாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் எப்போ சாத்தியம்னா பாபா நினைவிலே இருந்தால் தான் சாத்தியம். அது ரொம்ப முக்கியம். அது இதில் வரல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, பாபா நினைவிலே இருக்கும்போது தான் அந்த பொறுமை வரும், இல்லைன்னா வராது. சரி, அதனால் ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அசாந்தியில் வந்துடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஞானத்தின் முதல் குணமே பொறுமை சக்தியை தாரணை பண்ணுறது தான்றாங்க. பொறுமை சக்தியில் எல்லாம் வந்துடுது, பொறுமை சக்தியில் திருப்தியும் வந்துடுது. அதனால் யார் என்ன சொன்னாலும் உடனே அசாந்தியில் வந்துடக்கூடாது. அஞ்ஞான காலத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் திட்டினா அவன் வாய் தானப்பா வலிக்குது, எனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு வாங்கலாம். செம சூப்பரில், எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் திட்டினா அவன் வாய் வலிக்குது, அவன் நிம்மதி இழக்கிறான், எனக்கு என்ன, அப்படி இருக்க சொல்கிறாங்க அம்மா. அதான உண்மையும் கூட. இல்லை, அவன் திட்டினா எனக்கு எங்கே பாதிப்பு வந்தது அப்படி நினைங்க. திட்டுறவங்க அசாந்தியில் வந்துட்டாங்க, கணக்கு வழக்கை உருவாக்கிடுறாங்க. ஆனால் நானும் அசாந்தியில் வந்துட்டால் நானும் அந்த கணக்கில் போய் மாட்டிக்குவேன். அமைதி இழந்துட்டேன், ஏதோ நானும் வாயை விட்டுட்டேன் அப்படின்னா அது என்னுடைய பாவம் ஆகிடும். கவனமாக இருக்கணும். இல்லையா, போகிற வழியில் ராமர் அந்த காட்டில் போகும்போது போகிற வழியில் நிறைய அரக்கர்கள் வர்றதா காட்டுவாங்க. எல்லோரையும் அவர் அம்பு விட்டு சாகடிப்பார். என்னது, அந்த அசுரர்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தையும் தூண்டுவாங்க. அப்போ அம்பு விட்டு சாகடிக்கிறது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை, இதன் மூலம் அவர்களுடைய அசுர குணமும் அழியுது.
ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதை அடிக்கடி சிந்தனை பண்ணால் தான் அந்த நேரம் ஞாபகம் வரும், இல்லைன்னா ஞாபகம் வராது. இல்லாட்டினா எப்படி யோசிப்பீங்க, ஐயோ நான் இவங்களுக்காக இருந்தேனே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி வீண் எண்ணத்தில் போய் மாட்டிக்குவீங்க. இது சோதனை, டெஸ்ட் பேப்பர், காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கிறோம், கலியுக காட்டு வழியாக. ஸோ அதனால் பாவம் செய்கிறதுல போட்டி போட்டு பாவம் செய்யாதீங்க. நான் பாவ கர்மங்களை, அதாவது விகர்மங்களை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், உருவாக்குறதுக்கு கிடையாது. அதனால் இதை விகர்மங்களை அழிக்கணுமே தவிர உருவாக்கக்கூடாது. பல பிறவிகளாக பாவம் செஞ்சு செஞ்சு துக்கம்தான் அடைஞ்சேன். இப்போ அந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஞானம் கிடைச்சிடுச்சு. அப்போ இந்த விகாரங்களை நான் அழிக்கணும், பாவங்களை அழிக்கணும். அந்த விகாரங்களுடைய விஸ்தாரம் இருக்குது, நிறைய இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமாக வருது. சில நேரம் பொறாமை ரூபத்தில் வருது. வந்துச்சு அப்படின்னா ஆனால் இவங்க மட்டும் பண்ணுறாங்க, நான் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படி தோணுது. இது ரொம்ப பெரிய சூக்ஷ்மமான தவறுன்றாங்க அம்மா. ஸோ உங்களை தவறே செய்யாதவர்களாக ஆக்கிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம் பாபா குழந்தையா. அதனால் ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இது எனக்கு டெஸ்ட் பேப்பர், எனக்குள்ளே எவ்வளோ பொறுமை சக்தி இருக்குதுன்னு சோதிக்க வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு முறை நீங்கள் கோபப்பட்டீங்க, சத்தம் போட்டுதான்னு இல்லை, சில செயல் அப்படி இருக்கும், அமைதியாகவே அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருந்தால் கூட தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம்ன்றாங்க. இந்த கோபத்தினால் உந்தப்பட்டு எந்த செயல் செஞ்சாலும் அதுவும் தோல்வி தான். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ யார் அந்த மாதிரி தவறான வார்த்தையை உங்களை பேசுகிறாங்களோ திட்டுறாங்களோ அவங்க தன்னுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களை சீராக்கிக்கணுமே தவிர கெடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு எடுத்துக்கிட்டதுனால நீங்களும் கெடுத்துக்குவீங்களா? ஸோ இதுவும் எப்போ சாத்தியம்னா பாபா நினைவிலேயே இருக்கணும், அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இது டெஸ்ட் பேப்பர், உள்நோக்கு முகம் நேற்று சொன்னார் இல்லையா, அதுலேயே கவனம் இருக்கணும். அப்போ தான் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு பயிற்சி ஆகிட்டே இருக்குதோ அந்தளவுக்கு இந்த சக்திகள் உங்களுக்குள்ளே ஆழமாக தாரணை ஆகும். அதனால் நல்ல முயற்சி செஞ்சு, அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க நம்மளால் தாங்க முடியாத துக்கத்தை கடவுள் கொடுப்பது இல்லைன்ட்டு, அது பிரம்மகுமாரிகளுக்கு தான் பொருந்தும். அந்த டெஸ்ட் பேப்பர் வருதுனாலே அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை மறந்துடுறீங்க, பயந்துடுறீங்க. ஸோ அது என்ன ஆயுதம்னு டக்குன்னு ஆயுதத்தை எடுக்கணும். அதனால் நல்ல முயற்சி பண்ணி பல ஜென்மங்களுக்கு நல்ல பிராப்திகளை உருவாக்கிக்கணும். ஏன்னா சனி வந்துச்சுன்னா அள்ளி கொடுத்துட்டு போகணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு டெஸ்ட் பேப்பரும் உங்களுக்குள்ளே நிரப்பிட்டு போகுது பொக்கிஷங்களை, பிராப்திகளை. ஸோ மற்றபடி யார் விகாரங்களுக்கு வசமாக இருக்கிறாங்களோ, யாருக்குள்ள இந்த விகார பூதம் பிரவேசமாகி இருக்குதோ அந்த பூதத்துடைய வார்த்தை இப்படித்தானே வெளிப்படும் இல்லையா? அவங்க இல்லை, அவங்களுக்குள்ள விகாரன்ற பூதம் பிரவேசமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாரு, அவருக்குள்ளே வேறு ஒரு ஆத்மா பிரவேசம் ஆயிடுச்சு, பேய் பிரவேசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் அது அவர் கிடையாதுன்ட்டு. அதனால் அவர் மேலே நமக்கு கோபம் வராது, கருணை தான் வரும். அந்த மாதிரி தான் நமக்கு 3 கால ஞானம் தெரியும். ஆரம்பத்தில் எல்லா ஆத்மா அமைதியாக தான் இருந்துச்சு, உள்ளே இந்த பூதம் பிரவேசம் ஆயிடுச்சு, விகாரன்ற பூதம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த விகார பூதம் பேசுது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தெய்வீக ஆத்மா இல்லையா? உங்களுடைய மொழி தெய்வீகமாக தானே இருக்கணும். அவங்களுக்குள்ள பூதம் இருக்குது, பூதத்தின் மொழியை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் தெய்வீகமானவர்கள், தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அப்போ தெய்வீகமாக தானே உங்கள் வார்த்தை வெளிப்படணும். அதனால் உங்களை தெய்வீகமாக ஆக்கிக்கணுமே தவிர அசுரர்களாக கிடையாது அப்படின்னு அம்மா ஒரு அற்புதமாக எடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ அம்மா.
அவ்யக்த இஷாரா. சகஜ யோகி ஆகணும், பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். சகஜ யோகி ஆகணும்னா பரமாத்மா அன்பின் அனுபவம் நிறைந்தவர் ஆகுங்கள். ஸோ இவ்வளோ நாள் சங்கல்ப சக்தி சேமியுங்கள்ன்றதை வச்சு வந்தது. இப்போ அது முடிஞ்சு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சகஜ யோகி ஆகிறதுக்கு பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகணும்ன்ட்டு. ஸோ எப்போ பரமாத்மாவுடைய அன்பு உங்களுக்கு அனுபவம் ஆகுதோ, அந்த அனுபவத்திலே மூழ்கி இருக்கிறீங்களோ, அப்போ இந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகியாகி பறந்துக்கிட்டே இருப்பீங்க. சகஜ யோகினா என்ன? நிரந்தர யோகி, இயல்பாகவே யோகி. இயல்பாகவே யோகத்தில் பாபா நினைவிலே இருப்பீங்க, பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பரமாத்மா அன்பு உங்களை பறக்க வைக்கக்கூடிய சாதனம், பறக்கும் கலையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய சாதனம். ஸோ அப்படி பரமாத்மா அன்பில் பறக்கக்கூடியவர்கள் இந்த பூமியின், அதாவது இந்த கலியுகத்தின் எந்த கவர்ச்சியிலும் அவங்க வரமாட்டாங்க, எந்த ஈர்ப்பிலும் அவங்க சிக்க மாட்டாங்க. மாயை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் வரட்டும், காமமாக இருக்கட்டும் அல்லது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஈர்ப்பு பறக்கும் கலையில் இருக்கிறவங்க கிட்ட போயே சேராது. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் பறப்பாங்கன்றார். அதுக்கு தான் ஃபரிஸ்தாவாக மேலே பறந்துட்டு இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.